ஹாய், நாங்கள் இந்த வீடியோவில் கிரில் சிக்கன் எப்படி செய்கிறன்றதை தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் அந்த கலவைக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு அதே அளவில் கடலை மாவையும் நாங்கள் அதில் சேர்த்து கொள்ளுவோம். பிறகு தேவையான அளவு தனித்தூளை நாங்கள் அதில் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் இடித்து வச்சிருந்த மிளகுத்தூளையும் அதில் ஒரு 2 ஸ்பூன் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். பிறகு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனும், சிக்கனுக்கு தேவையான அந்த சிக்கன் மசாலாவையும் நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்தா பிறகு அந்த கலவையை நாங்கள் எல்லாமே நல்லா கிண்டுவோம். அந்த கலவை ஃபுல்லாகவே சேர்ந்தா பிறகு ஒரு 4 ஸ்பூன் அப்படி தயிரை நாங்கள் அதில் சேர்த்து கொள்ளுவோம். பிறகு 1 ஸ்பூன் அப்படி பட்டரையும் நாங்கள் அதில் சேர்த்துட்டு ஒரு தேசிப்பழம் அப்படி எடுத்து அந்த தேசிப்பழத்தில் உள்ள சாராவளத்தையும் நாங்கள் அதில் தேவையான அளவு டேஸ்ட்டில் அந்த புளியை நாங்கள் அதில் சேர்த்து கொள்ளுவோம். பிறகு நாங்கள் அடித்து வச்சிருந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து கொள்ளுவோம். உப்பை நாங்கள் தண்ணியாகவே சேர்த்து கொள்ளுவோம். ஏன்னு சொன்னால் தண்ணி ஊற்றாமலே இந்த கலவையை நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். ஓகே, உப்பை சேர்த்தா பிறகு அதை நாங்கள் ஃபுல்லாகவே அதை கிண்டி அதை ஒரு பேஸ்ட் தன்மைக்கு எடுப்போம். இந்த கலவை நல்லா சேர மட்டும் அதை மெதுவாக கிண்டுவோம். தண்ணி ஊற்றாமலே நாங்கள் தான் கிண்டுவோம். கொஞ்ச நேரம் கிண்டினா பிறகு அது சரியாக அந்த பதத்துக்கு வரும். பாருங்க, கிண்டி முடிய அந்த பேஸ்ட் தன்மைக்கு அது சரியாகவே வந்துடும். எல்லாமே ஃபுல்லாகவே கலந்து இந்த பதத்துக்கு தான் அது வரும். ஓகே, இதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருந்த அந்த கோழியில் இதை நாங்கள் பூச வேணும். நாங்கள் எடுத்து வச்சிருந்த இந்த சிக்கனில் முள்ளு கரண்டியால் அதை குத்தி சின்ன சின்ன துளையாக அதில் இருக்குது. அப்போ தான் அந்த மசாலா உள்ள நல்லாவே இறங்கும். அதுக்கு பிறகுதான் இந்த மசாலாவை அந்த சிக்கனில் ஃபுல்லாகவே பூசுவோம். எடுத்து வச்சிருந்த மசாலாவை சிக்கன் ஃபுல்லாகவே பூசி அந்த மசாலா உள்ள இறங்கு மட்டுமே நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால் ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா பிறகுதான் அதை வெளியில் எடுத்து அதுக்கு பிறகுதான் அதை நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால் அவனில் வச்சு கிரில் பண்ண போகிறோம். இப்படி செட் பண்ணி வச்சா பிறகு ஒரு 2 மணித்தியாலம் சரியான வெப்பநிலையில் நாங்கள் அதை செட் பண்ணி வைப்போம். வச்சா பிறகு அது மெதுவாக சுற்றி சரியான பதத்தில் வெப்பநிலையை கொடுத்து அது அவிஞ்சி எங்களுக்கு வெளியே நல்ல ஒரு கிரில் சிக்கனாக கொண்டு வந்து தரும். நாங்கள் வீட்டில் இருக்கிற ஈஸியான மசாலாக்களை வச்சு தான் இந்த கிரில் சிக்கனை நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் சுவை வேறு லெவல் டேஸ்டாக இருந்தது. நீங்களும் ஒருக்கா இப்படி செய்து பாருங்க. ஓகே, பாய் பாய்.